வேர்ல்டு உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? நம்ம எர்த்து மேலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? சரி, அது அப்புறம் அந்த எர்த்தை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து தான் வேர்ல்டு. இதுதான் என்னது? வேர்ல்டு. வேர்ல்டில் மொத்தம் எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்குது? 7 காண்டினென்ட்ஸ். நேம் சொல்லுங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, யூரோப், அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மள ஆசியா. என்னது? ஆசியா. இதுதான் ஆசியா. இது ரெண்டு ஆப்பிரிக்கா. இது ஐரோப்பா. என்னது? யூரோப் சொல்கிறோம்ல, அதுதாங்க இது. அப்புறம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்ரிக்கா, கீழே அண்டார்டிகா இருக்குது. கீழே மேலே அது இதில் வரல. சரிங்களா? இது வந்து ஆஸ்திரேலியா. இது என்னது? ஆஸ்திரேலியா. சரியா? நம்ம வாழ்கிற காண்டினென்ட் வந்து ஆசியா. நம்ம வாழ்கிற காண்டினென்ட் வந்து இங்கே இருக்கோம். இதுதான் நம்ம இந்தியா. இந்த கிரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கா? இதுதான் நம்மளுடைய இந்தியா. அப்போ இந்தியா வந்து எந்த காண்டினென்ட்டில் இருக்குது? ஆசிய கண்டத்தில் இருக்குது. சரியா? இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டன்னு சொல்லுவோம். இந்தியா வந்து ஏன்னா ஒரு கண்டத்தில் என்னென்னலாம் இருக்குமோ, மலைகள், ஆறுகள், சமவெளிகள் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நம்ம இந்தியாவை சுற்றி இருக்குது. சரியா? அதனால் இந்தியா ஒரு துணைக்கண்டம். இந்தியா ஒரு துணைக்கண்டம் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், சொன்னல இருக்கிறதே பெரிய காண்டினென்ட் என்னது? வேர்ல்டில் படிச்சுக்கோங்க.